வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு ஹாட் டாபிக் டாக் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னாலே அது துரந்தர் தான். துரந்தர் 2 த ரிவெஞ்ச். துரந்தர் 2 த ரிவெஞ்ச் 11 நாளில் ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய கலெக்ஷன் 1300 கோடி கிராஸ் ஆகி ஃபர்ஸ்ட் பார்ட்டை துரந்தருடைய வசூலை உடைச்சிருச்சு. ஸோ துரந்தர் வசூலை துரந்தர் 2 உடைச்சிருச்சு. அதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. அதில் குறிப்பாக ஜமேலி அப்படிங்கிற கேரக்டர் பிளே பண்ண ராகேஷ் பேடி தான் இன்னைக்கு மிகப்பெரிய டாக் ஆஃப் த டவுனு. அதில் கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட்டு, அவருடைய கேரக்டரைசேஷன், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய மேக்கப்பு, அவருடைய நடிப்பு எல்லாமே, டைலாக் டெலிவரி எல்லாமே பயங்கர பரபரப்பாக பேசப்படுது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பாகிஸ்தானி மினிஸ்டர் எப்படி இருப்பாரோ அதை அவர் அப்சர்வ் பண்ணி அதை அழகாக டெலிவரி பண்ணியிருக்காரு. இது இவருக்கு மிகப்பெரிய புகழை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ராகேஷ் பேடி இஸ் நாட் அ அன்னோன் பர்சன். ராகேஷ் பேடி அப்படிங்கிறவர் எனக்கெல்லாம் எப்படி தெரியும்னா, நான் 1984 நம்ம தூர்தர்ஷன் காலகட்டத்தில் ஏஜோ ஹே ஜிந்தகி அப்படின்னு ஒரு சிட்காம்னு நம்ம இப்போ சொல்கிறோம்ல, ஒரு காமெடி போடுவாங்க. புதன்கிழமை வாரம் ஒரு எபிசோட் போடுவாங்க. அது இப்போ கூட நீங்கள் இதில் கூட பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், அமேசானில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். மால்குடி டேஸு, ஏஜோ ஹே ஜிந்தகி, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்போல்லாம் பயங்கர ஹிட்டானது, நாடு முழுவதும் பாராட்டப்பட்டது. அந்த டைட்டில் சாங்கே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ராகேஷ் பேடி அப்போ அந்த காலகட்டத்தில் பாப்புலரு. ஸோ அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க ஹிந்துஸ்தான் டைம்ஸில். நீங்கள் இன்னைக்கு ஒரு கண்ட்ரிலே மிகப்பெரிய சென்சேஷனலாக இருக்கீங்க, நீங்கள் பேசுகிற டைலாக் தான் ரீல்ஸாகவும் மீம்ஸாகவும் வருது, அப்படிங்கிறப்ப இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இப்படி ஒரு புகழ் உங்களுக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இன்னைக்கு சோஷியல் மீடியா காலத்தில் இருக்கீங்க, இன்னைக்கு இப்படி சொல்கிறீங்க. இந்த சோஷியல் மீடியாலாம் இல்லாத காலத்தில் 1981 மிகப்பெரிய ஒரு படம் வந்தது. அது கமலஹாசன் நடித்த படம் ஏக் துஜே கே லியே. அந்த படம் 50 லட்சம் ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட படம் 10 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு. அது அந்த வருஷத்திலேயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் நம்பர் 1 கலெக்ஷனாக வந்தது. அந்த படத்தில் நான் ஒரு பிளே பண்ணியிருந்தேன், சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு ரோல் பிளே பண்ணியிருந்தேன். அதாவது கமலஹாசனுடைய ஃப்ரெண்டு, ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வருவேன். என்னுடைய ரோல் அப்போவே பாராட்டப்பட்டது. அது சின்ன ரோலாக இருந்தாலும் அது கவனத்தை ஈர்த்தது. கேபி சார், பாலச்சந்தர் சார் எனக்கு ஒரு நல்லா கொடுத்துருந்தாரு. அது அப்போ எனக்கு பெரிய பாப்புலாரிட்டி இந்தியா ஃபுல்லாக ஏற்படுத்தி கொடுத்தது கமல்ஹாசன் படத்தில் நடித்ததுனால அப்படின்னு சொல்லி அவர் ஏக் துஜே கேலியை குறிப்பிடுறாரு. அதாவது ஏக் துஜே கேலியை ஒரு என்ன சொல்றது, அது கமல்ஹாசனை ஹார்ட் த்ராபாக மாற்றினுச்சு, ஹார்ட் த்ராப் ஆஃப் இந்தியாவை மாற்றினுச்சு. அதுவே ராகேஷ் பேடிக்கு மிகப்பெரிய அறிமுகமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ஆக்டர் ஜெயராம் குறிப்பிடும் பொழுது நம்ம பஞ்சதந்திரம், தெனாலி இந்த படங்கள்லாம் ஏன் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது, ஏன் மக்கள் இன்னும் கொண்டாடுறாங்க, அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா மிக முக்கியமான காரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, அந்த படத்துடைய கதை, திரைக்கதை எல்லாமே சிறப்பாக இருந்தது. எல்லாரும் நடிச்சிருந்தாங்கன்னா கூட அதில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அவர் எப்படின்னா, தனியாக அவருக்கு அந்த காலகட்டத்தில் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்கும். இப்போ கேரவன் இருக்கிற மாதிரி அப்போ என்ன வசதியோ அது கொடுத்துருப்பாங்க. அவர் அங்கே தனியாக போக மாட்டார், தனி ரூமுக்கெல்லாம் போக மாட்டார். அவர் எங்களோட தான் உட்காந்துருப்பார். அவர் அரட்டை அடிச்சிட்டு இருப்பார். அவரோட ஷாட் முடிஞ்சா கூட அடுத்த ஷாட் எடுக்கும்பொழுது எங்களோட உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பார். எங்களோட உட்காந்து தான் லஞ்சு சாப்பிடுவார். உள்ளே போக மாட்டார், கண்டினியூஸாக இங்கே தான் இருப்பார். ஸோ ஏதாவது ரொம்ப ரேராக தான் அவர் போவார் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னா அந்த பர்டிகுலர் காட்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன எடுக்க போகிறாங்கங்கிறத இவர் டிஸ்கஸ் பண்ணுவாராம். இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த டைலாகை இப்படி டெலிவரி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி நடிச்சு காமிப்பாராம், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் நடிச்சு காமிப்பாராம், டைலாக் இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், இந்த மாடுலேஷன்ல பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜெயராம், மற்ற நடிகர்கள் யார் இருந்தாலும், அது மதன் பாபா இருந்தாலும் சரி, அது நம்ம எல்லா நடிகர்களுக்குமே, அந்த தெனாலியில் உள்ள நடிகர்கள், பஞ்சதந்திரத்தில் உள்ள நடிகர்கள் எல்லாருக்குமே அவர் இவர் ஆக்ட் பண்ணி காமிப்பாராம். அது ஃபீமேல் ஆர்டிஸ்டா இருந்தா கூட இதை எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்லுவாராம். அதை பார்த்தோன்னே நமக்கு இன்ஸ்பயர் ஆகிடும். ஆஹா, இதை அப்படியே பண்ணிட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் அப்படியே அவங்க போய் அடிப்பாங்களாம். அது டைரக்டர் சூப்பர்ன்று வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதாவது எந்த மூடில் இருக்கணும், இதுக்கு முந்தின காட்சி எப்படி இருந்தது, இதுக்கு அடுத்த இப்போ நடிக்க போகிறது எப்படி, இதை எந்த மூடில் போகணும், என்ன பாடி லாங்குவேஜில் போகணும், என்ன மாதிரி பண்ணணுங்கிறது மொத்தமாகவே அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த படங்களுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் கமல்ஹாசன் தான். அவர் பந்தா
இல்லாமல் கேரவனுக்கு போகாமல் எங்களோட உட்காந்து, அவர் நான் பெரிய நடிகர், எனக்கு சம்பளம் கூட, நான் பெரிய ஆளுலாம் போகிறது கிடையாது. அவர் பெரிய ஆளு சின்ன ஆளுலாம் பார்க்காம எல்லாரோடையும் சகஜமாக உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஒன்றா அரட்டை அடித்து அப்படி பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய வெற்றிகள் அவரால் குவிக்க முடிஞ்சதுன்னு சொல்லி ஜெயராம் சொல்லியிருக்கார். இதே ஜெயராம ஒரு படத்துக்காக வந்து இதுக்கு போயிருக்காரு, காஷ்மீர் போகும்பொழுது அங்கே வந்து ராணுவ வீரர்கள்லாம் இருப்பாங்களா, இவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல, ஏதோ ஒரு தவறு நடந்து போய் வந்துட்டாங்களாம் ராணுவ வீரர்கள்லாம் வந்து இவங்களை இது வந்தவுடனே இப்போ ஜெயராம பார்த்தோன்னே சார் நீங்களா அப்படின்னு கேட்டுட்டு என்னன்னு விசாரிச்சுட்டு இந்த பிரச்சனைன்னொடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ராணுவ வீரர், அவர் ஒரு முக்கியமான அதிகாரி, அவர் ஹெல்ப் பண்ணாராம். அவர் சொன்னாராம், சார் நான் டெய்லி பஞ்சதந்திரம், உங்களுடைய பஞ்சதந்திரம் தெனாலி எல்லாம் நான் வந்து அதாவது ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நான் பார்ப்பேன் சார், இங்கே வந்து வீடியோ இதில் பார்ப்பேன், அதுதான் எங்களுக்கு பொழுதுபோக்கே அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதை வந்து அவர் பெருமையாக சொல்லியிருக்காரு. கணேஷ் வெங்கட்ராமன் அவர் வந்து பிக் பாஸ்ல இருந்தவர், பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்தவர், ஃபைனல் வரை வந்தார், ஃபைனலில் அவரால் வின் பண்ண முடியலை. அவர் வந்து எப்படின்னா தீவிரமான கமல் ரசிகர். அவர் உன்னை போல் ஒருவனில் கூட நடிச்சிருப்பார், ஒரு போலீஸ் கேரக்டரில். நல்லா ஒரு ஃபிட்டாக இருக்கக்கூடிய, நல்லா எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய, ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருக்கக்கூடியவர். சீரியல் இதிலெல்லாம் கூட அவர் நடிக்கக்கூடியவர். அவர் வந்து ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது, படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், என்னென்னா கமல்ஹாசன் சார் வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது, அவருக்கு வந்து அவருடைய பன்முகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு நம்மள்கிட்ட பேசினாரே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். அவர் நீங்கள் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக எடுத்துக்கலாம், அவரை ஒரு பிக் பாஸ் பண்ணுறதுனால ஒரு ஹோஸ்டாக எடுத்துக்கலாம். இன்னும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா துறையிலையுமே அவருக்கு நாலேஜ் உண்டு. அதை தவிரவுமே வெவ்வேறு விஷயங்கள் அவர்கிட்ட நீங்கள் எதை பற்றி வேணாலும் போய் கேட்கலாம். அவர் அழகாக நமக்கு பேசி நம்ம என்ன நமக்கு கவலை இருக்கோ, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு போய் சொன்னோம்னா அதை அழகாக சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து ஒரு விஷனரி. அவர் வந்து நீங்கள் ஓடிடி ரிலீஸு இதெல்லாம் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பெருசாக கொண்டாடுறோம், இந்த படம் இந்த ஓடிடியில் இருக்குது, பிரைம் வீடியோவில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குன்னு. அப்போ அவர் முதல்ல சொல்லும்பொழுது அப்போ எதிர்த்தாங்க. அவர் வந்து அந்த வீடியோ ஆன் டிமாண்டு சொல்லும்பொழுது எதிர்த்தாங்க. அவர் வந்து ஒரு ஓடிடி வரப்போகுது, அதாவது அவர் கமல்ஹாசன் என்ன சொன்னார்னா, மெயினாக அவர் சொன்னது வந்து நம்ம டிவியில் போடுறது, இப்போ 9:30 மணிக்கு ஒரு ஷோ அப்படின்னா நம்ம அந்த 9:30 மணிக்கு போய் பார்த்தா தான், அவங்க எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலும் 9:30லேருந்து அந்த ஷோவை பார்க்கணும். 5:30க்கு ஒரு படம்னா நம்ம 5:30லேருந்து உட்காந்துருக்கணும். 5:30க்கு ஆரம்பிக்கும், அவங்க ஆடு போடுவாங்க, 5:30 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு முடிப்பாங்க, 11 மணிக்கு முடிப்பாங்க 2.5 மணி நேரம் படத்தை. ஸோ அவங்க போடுறப்ப தான் நம்ம பார்க்கணும். கமல் என்ன சொன்னார்னா, நம்மளோட நேரம், இப்போ நான் வந்து ஒரு லஞ்சு, இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் வந்து ஒரு துரந்தர் பார்ட் 1 வந்து முதல் 10 நிமிஷம் பார்க்கணும், இல்லை ஒரு இப்போ 15 நிமிஷம் பார்க்கணும்னு நான் லைக் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நெட்ஃப்ளிக்ஸை ஆன் பண்ணி லஞ்ச் டயத்தில் துரந்தர் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றேன். இல்லை வேற ஒரு படம், எனக்கு சாகர சங்கமம் சலங்கை ஒளி பார்க்கணும், அது ஒரு பர்டிகுலர் அமேசானில் இருக்குன்னா நான் அந்த டான்ஸ் சீனு பஞ்சபூதங்களும் முகவடி ஆகும்னு கமல் ஆடுற அந்த சீன் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீனை நான் பார்க்கலாம். நான் எப்போ பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா அப்போ பார்க்கலாம். இப்போ ஆப்புகள்லாம் அதனால தான் சக்ஸஸ் ஆனது. நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், ஈவன் ஜியோ ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும். ஜியோ ஹாட்ஸ்டாரில் சீரியல் கூட இப்போல்லாம் வந்து பெண்கள் வந்து டிவியில் போடுற டயத்தில் பார்க்குறது இல்லை, இவங்க எப்போ வேணாலும் ஆப்பில் பார்த்துக்கிறாங்க. சூப்பர் சிங்கர் அப்படின்னா சூப்பர் சிங்கர் யாரும் இப்போ டிவியில் பார்க்குறது இல்லை, இப்போ ஆப்பில் பார்த்துக்கிறாங்க. ஏன் கிரிக்கெட் மேட்ச்சே நம்மலாம் முன்னாடி டிவியில் உட்காந்து பார்ப்போம், இப்போ நம்ம கையில் மொபைலில் எங்கே போனாலுமே நம்ம ஒரு சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் மேட்சா அதை நம்ம வந்து மொபைலில் தான் பார்க்குறோம். நேற்று போட்டு துவம்சம் பண்ணிட்டானுங்க ஆர்ஆர், சிஎஸ்கே போட்டு வைபவ் சூரியவம்சி போட்டு கொளுத்துன்னு கொளுத்தி 12 ஓவர்லேயே அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே வந்து சிறப்பாக விளையாண்டாதான் இந்த மாதிரியான இதுலேருந்து வெளியில் வர முடியும். ஏன்னா எல்லா டீமுமே பெட்டராக இருக்கும் பொழுது இவங்களும் அதுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணணும். ஏன்னா நிறையா பிளேயர்ஸ் இல்லை சிஎஸ்கேக்கு, பட் இருந்தாலும் அதை ஒரு காரணமாக சொல்லக்கூடாது.